அகிலம் உறவுகளுக்கு வணக்கம். அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கு தயாராகுமாறு ஆணைக்குழு அறிவிப்பு. கச்சதீவு தொடர்பில் புதிய உடன்படிக்கை இல்லை. பாலித்த ரங்கே பண்டாரவின் மகன் பிணையில் விடுவிப்பு. கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஹிருணிகாவின் தற்போதைய நிலை. கச்சதீவு விவகாரத்தில் இரு நாட்டு கடற்றொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் புதிய கூட்டணியில் இணைந்தார். வியாலேந்திரன். 8 மாணவர்களுக்கு திடீர் சுகஈனம், வைத்தியசாலையில் அனுமதி. மதுபானம் என கருதி திரவத்தை பருகிய 4 மீனவர்கள் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசாங்க செய்தி தொடர்பாளர், பொலிஸ்மா அதிபர் மற்றும் பல நிறுவனங்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது. குறிப்பாக இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் மற்றும் நீர் போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றுக்கு குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அரசாங்க ஊடக பணிப்பாளர் கங்கானி கல்பனா லினகே தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கு இடையில் நடத்தப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அனுர்குமார திசாநாயக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவும் போட்டியிட உள்ளனர். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் யார் போட்டியிட உள்ளார்கள் என இன்னும் உறுதியாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க களமிறங்க உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஒரு விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. குறித்த செய்தியில் பாக்கு நீரிணை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித்த ரங்கே பண்டாரவின் மகனான யசோத ரங்கே பண்டார இன்று கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் அலிமங்கட பிரதேசத்தில் இவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதற்கமைய பாலித்த ரங்கே பண்டாரவின் மகன் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலித்த ரங்கே பண்டாரவின் மகன் யசோத ரங்கே பண்டார வாகன விபத்து ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். கருவலகஸ்வ அலிமங்கட பிரதேசத்தில் இன்று அதிகாலை அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்து புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலை வைத்தியரிடம் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மருத்துவ அறிக்கை பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலையில் 6 அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் ஏனைய கைதிகளுக்கும் வழங்கப்படும் ஆடையுடன் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெமடகொட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞரை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட ஹிருணிகா 18 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதோடு ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்த தவறினால் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் மேலதிகமாக 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிருணிகாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அவரின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை இந்திய அரசாங்கங்கள் கச்சதீவு விடயம் குறித்து இரு நாட்டு கடற்றொழிலாளர்களையும் பாதிக்கின்ற வகையில் செயற்பட்டு வருகின்றன என
தேசிய கடற்றொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமன் குமார குற்றம் சுமத்தியுள்ளார். வடமாகாண கடற்றொழிலாளர் இணைய ஏற்பாட்டில் இன்றைய தினம் மன்னாரில் இடம்பெற்ற கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை குறித்த கலந்துரையாடலில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1974 ஆண்டு இந்திரா காந்தி ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் உள்ளது. அதற்கு மேலாக சர்வதேச கடல் எல்லை சட்டமும் உள்ளது. இதனை மீறியும் சட்டத்தை மதிக்காமலும் ஒரு நாட்டு கடற்றொழிலாளர்கள் மற்றும் ஒரு நாட்டு கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைகின்றமே ஒரு பாரதூரமான விடயமாகும். இதனால் கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் புதிதாக கொண்டுவரப்பட்ட கடற்றொழிலாளர்களின் உத்தேச சட்டத்தின்படி வெளிநாட்டு படகுகளையும் இலங்கை கடற்பரப்பில் வந்து கடற்றொழிலாளர் நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்திய கடற்றொழிலாளர்கள் சட்ட ரீதியாக இலங்கை கடற்பரப்பினுள் கடற்றொழிலாளர்கள் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படும் என்றும், இப்புதிய சட்டத்தினால் எமது கடல் வளம் சிதைக்கப்படும். இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் எமது நாட்டிற்கு ஒரு இறையாண்மை மற்றும் சுய ஆட்சி போன்றவையும் இருக்கின்றன. எனவே இவற்றை பிற நாடுகளும் சர்வதேசம் மதிக்க வேண்டும் என்பதையே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சருமான எஸ். வியாழேந்திரன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமாரவின் ஏற்பாட்டில் நாட்டை வெல்லுங்கள் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம் என்ற துணைப்பொருளில் வெள்ளவாயவில் நடைபெற்ற மக்கள் பேரணியிலேயே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சருமான எஸ். வியாழேந்திரன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் புதிய கூட்டணியில் இணைந்து கொண்டார். அத்துடன் தேசிய சுதந்திர முன்னணியின் புத்தள மாவட்ட தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் பிரியங்கரவும் இந்த கூட்டணியில் இணைந்து கொண்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் புதிய கூட்டணியும் இணைந்து நடத்தும் பொதுக்கூட்டத்தின் தொடரின் 2வது பொதுக்கூட்டமே இன்று மொன்றாகலை மாவட்டத்தின் வெள்ளவாய நகரில் பெருந்திரளான மக்களின் ஏற்பாட்டில் ஆரம்பமானது. நிமல் சிறிபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண, துமிந்த திசாநாயக்கா, ஜகத் புஷ்பகுமார, அனுர பிரியதர்சன யாப்பா, நிமல் அன்சா, எஸ். வியாழேந்திரன், ஜகத் பிரியங்கர உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாகாண சபை உறுப்பினர்கள், மேயர்கள், பிராந்திய சபை உறுப்பினர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்பினரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். மன்னார் மடுக்கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பயிலும் 8 மாணவர்கள் திடீர் சுகையினம் காரணமாக நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 9 வயதுடைய 8 மாணவர்களை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் மாணவர் ஒருவர் தாம் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற ஆமணக்கு விதைகளை ஏனைய மாணவர்களுக்கு பகிர்ந்துள்ளார். அதனை உட்கொண்ட மாணவர்கள் இவ்வாறு சுகவீனமடைந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த 8 மாணவர்களும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலில் மிதந்த போத்தலில் காணப்பட்ட திரவத்தை மதுபானம் என கருதி அதனை பருகிய 6 மீனவர்களில் 4 உயிரிழந்துள்ளனர். கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. குறித்த சம்பவத்தில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.